எதனால இந்த வருத்தம்னு புரியுது சார். புரிஞ்சோ ஏன் அதே செய்றீங்க அபி? நிறைய காரணங்களுக்காக அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன் சார். அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? பணம் தான் பிரச்சனைனா அதை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. தனியா நீங்க வேற ஒரு இடத்துல கடை வைங்கன்னு சொல்றேன். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது இல்ல சார். இங்க பாருங்க அபி, நீங்க என்கிட்ட பணம் வாங்கிக்க இவ்ளோ யோசிக்கிறீங்க. ஆனா எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு அந்த வீட்டு பக்கம் தான் மறுபடியும் போறீங்க. அதான் எனக்கு ஏன்னு புரியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சார். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விவரமா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். அனு ஆகாஷ சேர்த்து வைக்கிறது தானே இந்த காரணம். அதை தடுக்கிறதுக்கு தானே நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அபி. ராகவ், அங்க பேசிட்டு இருக்கிறது அபியும் அவரும் தானே? ஆமாக்கா. வண்டியை நிறுத்து, வா போய் பார்க்கலாம். அதனாலதான் சார் அந்த முடிவை எடுத்தேன். சரி அபி, நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, நீங்க எங்களுக்காக நல்லது மட்டும்தான் நினைக்கிறீங்க. உங்களை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு எனக்கு தோணுது. அத்தை கூட நேத்து என்ன திட்டினாங்க. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல அபி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நினைக்காதீங்க. அதான் ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை பத்தி திரும்ப நம்ம ஒரு நாள் பேசலாம். நீங்க போங்க. உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லைல்ல சார்? ஐயோ உங்க மேல நான் கோச்சு பண்ண அபி. ஒருத்தர் என்னை பார்க்க வருதா சொன்னாரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நைட் நான் சாப்பிட வரேன், நீங்க போங்க. கண்டிப்பா வரணும் சார். ஐயோ கண்டிப்பா வரேன், போங்க. நீங்க பார்த்து போங்க அபி, சரி. நான் வந்துருவேன். பார்த்து வாங்க அம்மா. எங்க உங்ககிட்ட அபி தானே பேசிட்டு இருந்தா? அவ எங்க? அவங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குதா கிளம்பி போயிட்டாங்க அம்மா. அவளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா மாமா? அதான் அதான் நம்ம ஆனிவர்சரிக்கு சமைக்க வந்த பொண்ணு. ஆகாஷும் பாட்டியும் இன்டர்வியூ பண்ணாங்க. ஆமால, ஆ, அபி ரக்ஷா பந்தன் அன்னைக்கு கூட உங்களுக்கு ராக்கி கட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உங்களை பார்க்கவே முடியறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த அஞ்சலி ராக்கி கயிறை மறக்க மாட்டா போலயே. பாட்டியும் அக்காவும் தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க மாமா. நீங்களும் அவளை நம்பி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. சரி, எங்க போறீங்க? வாங்க, நான் ட்ராப் பண்றேன். இல்ல, ஒரு கிளைண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கதா சொன்னாரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. சரி அம்மா.